Hello guys, நான் உங்களுக்கு கார்த்திகேயன் மணிவாசகம். இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ தடங்கள். ஃபைனலி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தேவி சினிப்ளெக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேட்டர் வந்து மவுண்ட் ரோடில் இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலே இந்த தேட்டர் இருக்குது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர் இன் சென்னைனே சொல்லலாம். 1970 இருந்து இது மல்டிப்ளெக்ஸ் தேட்டராக சென்னையில் இருக்குது. 1970 வந்து தேவி வந்தது, அப்புறம் தேவி பேரடைஸ், இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்தது. 1971 தேவி பாலா வந்தது. 1974 தேவி கலா வந்தது. இந்த தேட்டரில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. தேவி பேரடைஸ், தேவி பாலா, தேவி கலா. ticketnew.comல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேவி ஸ்க்ரீனில் மொத்தம் 838 பேர் பார்க்கலாம். இந்த தேட்டரில் பால்கனியே கிடையாது. ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 72 அடியும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடியும் இருக்கும். இதில் வந்து பார்கோ சைஸ் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் வந்து கர்வ்டாக தான் இருக்கும். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து டால்பி டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம் இந்த தேட்டரில் தான் வந்தது. ஸ்க்ரீன் கிளாரிட்டி வந்து குட்னு சொல்கிறான். பட் இது வந்து ஒரு 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் ஈக்குவலாக இல்லை. கலர் வந்து கம்மி தான், பிரைட்னஸும் கம்மியாக தான் இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டி குட். பட் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் இல்லைங்கிறதுனால சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் நம்மளால சொல்ல முடியாது. பட் வந்து ஸ்மூத்தாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்கு. ஏசி வந்து மைல்டாக தான் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பெரிய ஸ்க்ரீனுங்களால சீட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சீட் எல்லாமே வந்து ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி சைடாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் வந்து டிவி பார்க்குறீங்க அப்படின்னா டிவிக்கு நேராக உட்காருவீங்க, இல்லை சைடில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் சேரை வந்து டிவிக்கு ஏற்ற மாதிரி திருப்பி உட்காந்து பார்ப்பீங்களா, திருப்பி போட்டு உட்காந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்க சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கு நடுவில் உங்கள் சீட் இருக்கும், உங்கள் பேக்கில் இருக்க சீட்டு. ஸோ 2 பேர் தலைக்கு நடுவில் நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தலை வந்து அதிகபட்சம் வந்து மறைக்காது. சீட்டில் ஸ்லைடிங்லாம் கிடையாது. லெக் ரூம் நல்லா இருக்கும். சீட்டோட பேக் ஹைட் சப்போர்ட் வந்து காம்பாக்டாக தான் இருக்கும். ஸ்க்ரீனுக்கு ஏற்ற சவுண்டு இல்லை. பேக்ல ஃப்ரண்ட்லயும் சென்டர்லயும் லைட்டா இருக்கு. ஸோ ஓரளவுக்கு சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓரோல பீரோல உட்காரும் போது தலையை லைட்டா தூக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டோர் அடிக்கடி ஓம் பண்ணுவாங்க, வெளிச்சம் வந்து உள்ள ஓவரா வந்துட்டே இருக்கும். தேவி பேரடைஸ் ஸ்கிரீன்ல மொத்தம் 1047 பேர் உட்காரலாம். தேவி ஸ்கிரீன் போலயே இதுவும் வந்து பெரிய ஸ்கிரீன் தான். பட் தேவி அளவுக்கு ஸ்கிரீன் வந்து பெருசா தெரியாது, கொஞ்சம் சின்னதாக தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து சீட்டிங் அதிகம். 3D ஓகேவா இருக்கும், பட் எஃபெக்டிவா இருக்காது. ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஸ்கிரீன் வந்து குட் தான், சவுண்டும் குட் தான். பட் இதுலயும் அட்மாஸ் கிடையாது. சவுண்ட் வந்து ஸ்மூத்தாவே இருக்கும். பட் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ஹெவியாகவும் இருக்காது. ஏசி இல்லை, கம்மியாக தான் இருக்கு. 3D கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கணும். வீட்டுக்கு போகும்போது நீங்கள் அதை திரும்பி எடுத்துட்டு போய்க்கலாம். சீட் லெக் ரூம் வந்து குட்டா இருக்கும். சீட் நார்மலாக தான் இருக்கு, ஸ்லைடிங்லாம் கிடையாது. சீட்டோட பேக் ஹைட் வந்து நல்லா இருக்கும், நல்லா சாஞ்சிக்கலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பீரோ ஓரோலையே தலையை மறைக்கும். இதுலயும் சீட் வந்து சைடாக தான் இருக்கும், தேவி மாதிரியான பெரிய ஸ்கிரீன் அப்படின்றதுனால. பீரோ ஓரோலையே நீங்க தலையை தூக்கி தான் பார்க்கணும். டோரை திறந்தா வெளிச்சம் வரும், எந்த டோர் ஓப்பனாலுமே வெளிச்சம் நல்லாவே வரும். அதுவும் அந்த ப்ரொஜெக்டருக்கு பக்கத்தில் இருக்க அந்த மிரர் விண்டோ பிளஸ் அது பக்கத்தில் இருக்க டோர்ல இருந்து வெளிச்சம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து வந்து தேவி பாலா. இந்த ஸ்கிரீன்ல மொத்தம் 308 பேர் உட்காந்து பார்க்கலாம். ஸ்கிரீன் சின்னது, கலர்ஃபுல்லாகவும் கிளாரிட்டி நல்லாவும் இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் இந்த சின்ன ஸ்கிரீனுக்கு ஓகேவா இருக்கும், கொஞ்சம் கத்தும்னே சொல்லலாம். ஏசி வந்து நல்லா இருக்கும். லெக் ரூம் ரொம்ப கம்மியா இருக்கும். சீட் ஸ்லைடிங்லாம் கிடையாது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிராடா போட்டிருப்பாங்க, அகலமா போட்டிருப்பாங்க. சீட்லாம் நல்லாலாம் சாஞ்சிக்க முடியாது. சீட் வந்து ஹார்டாவே இருக்கும். தலை மறைக்குது, நல்லாவே மறைக்குது. ஃப்ரண்ட்ல இருக்கும் சாயலாம் சொல்லவே தேவையில்ல. ப்ரொஜெக்டர் கீழே தான் இருக்கு. ஸ்கிரீன் நல்லா மறைக்கும். யாரா நடந்து வந்தா மறைக்கும். ஃப்ரண்ட் சீட்ல யாரா எழுந்து நின்னா ஃபுல்லாவே ஸ்கிரீனை மறைச்சிரும். பிளாட் ஸ்கிரீன் தான், ஆள் இல்லைனாலும் ஃப்ரண்ட் சீட் உங்களுக்கு மறைக்குது. ப்ரொஜெக்டர் ரூம் நீங்க நின்னே பார்த்துடலாம். வெறும் 5 அடியில் தான் அந்த ப்ரொஜெக்டரே வச்சிருக்காங்க. ஸோ எல்ரோல இருக்கவங்க எழுந்து நின்னா கூட ப்ரொஜெக்டர்ல வந்து விழுந்து ஸ்கிரீன்ல தெரியும். இப்போ தேவி கலா ஸ்கிரீனை பத்தி பார்ப்போம். இந்த ஸ்கிரீன்ல மொத்தம் 269 பேர் பார்க்கலாம். சவுண்ட் ஓகேவா இருக்கும். ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப சின்னது, ஒரு பெரிய டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏசி சவுண்டு ஒன்று வரும் உஸ்ஸுன்னு. அது அந்த சவுண்டு வந்து ஏசி சவுண்டா இல்லை ஃபேன் சவுண்டான்னு தெரியல. அந்த சவுண்டு எப்பவுமே படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது கேட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரொம்ப. சீட்டில் ஸ்லைடிங்லாம் கிடையாது, லெக் ரூம்லாம் இல்லை. எப்படின்னா எஸ்சிடிசி எக்ஸ்பிரஸ் பஸ் பார்த்துருக்கீங்களா, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு, அந்த மாதிரி சீட்டு. ப்ரொஜெக்டர் சீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்க்ரீனை வந்து மறைக்கும் யாரா நடந்து போகும்போது. ரெஸ்ட் ரூம்லாம் ஆவரேஜ் தான், கன்ஜஸ்டடாக இருக்கும். பார்க்கிங் நல்லா இடம் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நேரான வழி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் மற்ற தேட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்க்கிங் வந்து பைக் பார்க்கிங் 10 ரூபா, கார் பார்க்கிங்லாம் கம்மியான விலையாக இருக்குது. இன்டர்வலில் ஸ்நாக்ஸ்லாம் ஆவரேஜ் தான். தேவி ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து கார்டு இருக்கும் உங்களுக்கு. மற்ற இடத்துலாம் நீங்கள் கேஷ் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் கார்டு கூட நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா தான் ஸ்வைப் பண்ணுவாங்க. இங்கே பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா, பஃப் வந்து 60 ரூபா. பாப்கார்ன் வந்து ஸ்மாலு, லார்ஜு, மீடியம் அந்த மாதிரி இருக்குது அங்கே சைஸில். இவங்ககிட்ட வந்து பஃப் வந்து நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து சீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் உள்ளே படம் பார்க்க போகிறீங்கன்னும் போது சீட்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம். இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்க்ரீன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, பேரடைஸ் டாப் ஃப்ளோரில் இருக்கும், தேவி கலா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், தேவி பாலா அண்டர் கிரவுண்டில் இருக்கும். இந்த தேட்டருக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த தேட்டரில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் புக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேவியில் இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் வந்து தேவி பேரடைஸில் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் தேவி பாலாவில் பாருங்கள், லாஸ்ட்டாக தேவி கலா வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய தேட்டர் இருக்குது. இதில் வந்து இன்னும் டால்பி அட்மாஸ் அதெல்லாம் பண்ணால் நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்க இல்லை படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.